ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லெமன் ரசம் தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? செம்ம சூப்பராக இருக்கும். மிளகு எடுத்துக்குங்க, சீரகம் எடுத்துக்குங்க, பூண்டு எடுத்துக்குங்க, துவரம்பருப்பு எடுத்துக்குங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க. எல்லாத்தையுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும்ல இந்தமாரி இடிக்கல் சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மிக்ஸி கப்பில் அடித்து செய்கிறதோட இந்தமாரி இடிக்கல் இடித்து செய்யலாம். சூப்பரான டேஸ்ட் இருக்கும் லெமன் ரசம். எல்லாத்தையும் நம்ம இடித்து வச்சுக்கலாம். நீங்களுமே இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாத்திரத்தில் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி தான், ஓகேங்களா? அதை இடித்ததை அதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்குங்க கையால். உப்பு சேர்த்துக்குங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா இந்தமாரி பிசைஞ்சிக்கலாங்க. எல்லாம் நல்லா ஒன்றும் பாதியமாக ஆகட்டும். தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் இதால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது 4 பேர் ரசம் சாப்பிட்லாம் தாராளமாக. அடுப்பு பற்ற வச்சு சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி வச்சுக்குங்க. மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்குங்க, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க, வரமிளகாய் சேர்த்துக்குங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை அதில் ஊற்றிக்கலாங்க. சேர்த்துக்குங்க. பார்த்துக்குங்க, புளி சேர்க்கலை, மறந்துடாமல் புளி சேர்க்கக்கூடாது. இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. புளி சேர்க்கலை. இப்போ நம்ம மேலே பொங்கி வருது டைமில் லெமனை புழிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுதான் லெமன் ரசம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு லெமன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. சூப்பரான லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வர்றது வெயில் காலம், ரொம்ப புளியை அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம லெமனில் ரசம் வைக்கலாம். சூப்பரான லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு